என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொருத்தம் பார்ப்பது எப்படி? பொருத்தம் எப்படி சேருது? தம்பதிகள் எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம்ங்க. அது நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம்ங்க. பொருத்தங்கள் நிர்ணயம் பண்றதுல 16 பொருத்தம் இருக்குங்க. இந்த 16 பொருத்தத்துக்கு எப்படி எப்படி பொருத்தங்கள் சேர்த்தணும்? எந்தெந்த பொருத்தம் சேரும்? எந்தெந்த பொருத்தம் சேராது? எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பொருத்தங்கள் வரும்? அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பத்தி இதை பார்க்க போறோம்ங்க. பொருத்தங்கள் 12 பொருத்தம் தான் சில பேர் போடுவாங்க. சில பேர் 10 பொருத்தம் போடுவாங்க. என்னோட குருநாதர் நானும் பார்த்தீங்கன்னா, 16 பொருத்தம் போடுவோங்க. 16க்கு இத்தன பொருத்தம் வரணும் அப்படின்னு சொல்லி இது பொதுவா 10 பொருத்தத்துக்கு 5 பொருத்தம் வந்தா போதும் அப்படிம்பாங்க. நம்ம 16 பொருத்தம் போடுவோங்க. 16 பொருத்தம் போட்டா கணக்கு துல்லியமா வருங்க. அதாவது துல்லியமான கணக்கு பார்த்தோம்னா, இந்த பொருத்தம் சரியில்லாம சேர்த்துறதுனால தானங்க தம்பதிகள் பிரிவினைகள் நெறைய ஆயிட்டு இருக்குதுங்க. அதனால அதை பத்தி நான் இன்னைக்கு இதை பத்தி சொல்லிறேனுங்க. நாளையிலிருந்து அது எப்படி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பொருத்தம் இல்லாத ஜாதகத்த கூட்டு திசை வர்றத சில பேர் கவனிக்காம சேர்த்தி விட்டுறாங்க. இந்த ரச்சி தட்டுறதுங்க, பின்னாடி கூட்டு திசை வருதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க அப்படிங்கிறது. கூட்டு திசையா வருதா, ஏக திசையா வருதான்னு கவனிக்காம செஞ்சு, எத்தனையோ வாழ்க்கைகள் இது இருக்குதுங்க. அதை பத்தி நாளைக்கு நான் உங்களுக்கு துல்லியமா நான் உங்களுக்கு பலன் சொல்றேனுங்க. பொருத்தம் பார்க்கறது எப்படி, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிறேனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவுல என்ன சொல்றோம்னா, டிஎன்பிசி எல்லாத்துக்கும் குழந்தைங்க எழுத போறாங்க. மிக முக்கியமான கவனத்தோட எழுதுங்க. நல்லா படிங்க. படிச்சு எப்படியாவது அந்த டிஎன்பிசில எத்தனையோ குழந்தைங்க எழுத போறீங்க. எத்தனையோ வேக்கண்ட்டும் இருக்குதுங்க. அரசாங்கம் அதுக்காக காத்துட்டு இருக்காதுங்க. நம்ம படிச்சு வரட்டு அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காது. நீங்க படிச்சு எப்படியாவது போய் அரசாங்க பணியிட்ட புடிக்கணுங்க. அதனால இந்த டிஎன்பிசில படிக்கிற குழந்தைகள்லாம் நல்ல முறையா காலத்த கடத்தாம, எவ்வளவு நல்லா படிக்க முடியுங்களோ, அவ்வளவு நல்லா படிங்க. காலத்த நகர்ந்து போறத விட்டுறாதீங்க. ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா பயன்படுத்தணுங்க. என்னென்ன புக்குகள்லாம் குடுக்குறாங்களோ, அதையெல்லாம் படிங்க. அறக்கட்டளை நெறைய இருக்குங்க. அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட படிங்க. கோச்சிங் சென்டர் இருக்கு. அவங்ககிட்ட போய் படிங்க. காலத்த விட்டுறாதீங்க. காலம் நம்மளுக்கு நகர்ந்து போயிட்டுருக்குது. அதனால படிப்புல முழு கவனம் செலுத்துங்க. தயவு செய்து உங்களோட வாழ்க்கைய நீங்க எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு இந்த டிஎன்பிசிக்கு எழுதுற மாணவ, மாணவியர்கள் வெற்றி அடையறக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இதை தயவு செய்து நல்லா வெறியோட படிங்க. படிச்சு முன்னேறுங்க. நாளைக்கு நம்ம வீடியோ பத்தி பார்க்கலாம். வணக்கம்.